நேற்றைய அம்மையாருடைய இந்த மிக சிறப்பான பார்வை புரிதலை குறித்து தாங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? நாங்கள் விளக்கமாகவே பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கருத்தை வையுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி சின்னம்மா அவர்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய 116வது பிறந்த நாள் விழாவை ஒட்டி அண்ணா அவர்களுடைய நினைவு இல்லம் காஞ்சிபுரத்திலே அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல மரியாதை செலுத்திவிட்டு செய்தியாளர்களிடையே பேசும்போது பல்வேறு விஷயங்களை தொட்டு தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்தார்கள். குறிப்பா அதுல மிக அதிகமான நேரத்தை புரட்சி சின்னம்மா அவர்கள் எடுத்துக்கொண்டது என்னென்ன விஷயத்துக்குன்னு பாத்தீங்கன்னா, நிர்வாக திறமையே இல்லாமல் வெறும் விளம்பரம் செய்து கொண்டு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே செய்யாமல் இந்த கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி அந்த காலத்தை வீணடித்து விட்டு இருக்கக்கூடிய திமுகவை மிக கடுமையாக விமர்சிக்கின்ற அந்த பாணியில தான் அம்மா அவர்கள் கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்திருந்தார்கள். இன்றைக்கு அந்த கருத்தை ஒட்டியே பொதுமக்கள் பேசக்கூடிய பல்வேறு செய்திகளை பார்க்கிறோம். தமிழ்நாட்டுல இன்னைக்கு இந்த விளம்பர திமுக ஆட்சிக்கு 3.5 ஆண்டு காலம் ஆனாலும் அவங்க தேர்தல் வாக்குறுதியில தாங்கள் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் இந்தந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டு என்னென்ன புதிய திட்டங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து பல்வேறு விஷயங்களை செய்வோம் என்று சொன்னதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு இருக்கக்கூடிய அந்த சிக்கலை நீக்கி நாங்கள் பழைய ஓய்வூதியத்தையே அந்த திட்டத்திலேயே உங்களுக்கு நாங்க அந்த உரிமைகளை கொடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கும் அந்த கோரிக்கையை முன்வைத்து போராடி கொண்டிருப்பவர்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள். கொரோனா காலத்துல முன்கள பணியாளர்களாக இருந்து தங்கள் உயிரை துச்சமென மதித்து தமிழ்நாட்டு மக்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக இரவு பகல் பாராமல் உழைத்த மருத்துவர்களுக்கு உரிய மரியாதையை, அவர்களுக்கு சேர வேண்டிய அந்த தொகையை அல்லது வேலை தொடர்பாக அந்த பணி நியமனமாக இருக்கட்டும் அல்லது நிரந்தரம் செய்யப்படுவதாக இருக்கட்டும், அவர்களுக்கு ஏதாவது செய்து கொடுத்திருக்கிறார்களா என்று சொன்னால் அதுவும் இல்லை. அவர்களும் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். செவிலியர்கள் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். போக்குவரத்து ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல், ஓய்வூதியதாரர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் அவர்கள் இன்றைக்கு வீதியிலே நிற்கிறார்கள். இப்படி மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தையும் எதையும் செய்து கொடுக்காமல் மக்கள் இவர்களோடு போராடுகின்ற அதே வேளையில மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தோடு மோதல் போக்கை கடைபிடித்துக் கொண்டு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் முன்னிறுத்தி அரசியல் பண்ணி கொண்டு இன்றைக்கு ஜிஎஸ்டியிலே மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தொகைகளில பாக்கி இருக்கிறது என்று தொடர்ந்து திமுக அரசாங்கம் புலம்பிக் கொண்டிருக்கிறது. அது என்ன தொகை நிலுவையில் இருக்கிறது, நீங்கள் அதை எப்படி பெற வேண்டும், எவ்வளவு வந்திருக்கிறது, எந்த வகையிலே அதை கொடுத்திருக்கிறார்கள், உங்களுடைய அந்த இழப்பீடு என்று சொன்ன அந்த தொகையை எவ்வளவு காலத்துக்கு எத்தனை விழுக்காடு தர்றேன்னு சொல்லியிருக்காங்க, இப்ப எவ்வளவு நிலுவையில் இருக்கிறது வெட்ட வெளிச்சமா மக்களுக்கு வைங்க. வெறுமனே எங்களுக்கு பாக்கி இருக்கிறது, எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று இவங்க நிர்வாகத்திறனின்றி எதையும் செய்வதற்கு துப்பில்லாமல் வேறு ஒருவர் மீது பழியை தூக்கி சுமத்தி போடுவது என்று சிறுபிள்ளை விளையாட்டா தெரியுது எனக்கு. அதே மாதிரி இவங்க இன்னைக்கு இந்த காவேரி சிக்கல் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கணும்னா ஒரு வார்த்தை மத்திய அரசாங்கத்திடம் இதை பத்தி பேசுவதற்கு திமுக தயாராகல. ஏன்னா இவர்களுடைய அந்த அலையன்ஸ் பார்ட்னர் காங்கிரஸ் கர்நாடகத்தில் ஆட்சியில் இருக்கிறதுனால அவர்கள் மனம் வந்து விடக்கூடாது என்று சொல்லி தமிழ்நாட்டு விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அந்த வேலையை ரொம்ப தெளிவா இந்த விளம்பர திமுக அரசு, ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக அரசு செய்து வருகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. கச்சத்தீவுக்கு தீர்வு கண்டார்களா? மக்களை பத்தி இவங்களுக்கு கவலை கிடையாது. இவர்களுடைய ஆட்சி அதிகாரம் பாதுகாக்கப்பட வேண்டும், பதவி பாதுகாக்கப்பட வேண்டும், குடும்ப நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். மக்கள் என்ன ஆனாலும் உங்களுக்கு திமுக காரர்களுக்கு கவலை இல்லை. இதை தொடர்ந்து பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க இப்ப திரு நித்யானந்தம் ஐயா அவர்கள்ட்ட நீங்க கல்விக் கொள்கையை பற்றி பேசுனீங்க. இப்ப கல்விக் கொள்கையை மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு பொதுப்படையான திட்டத்தை வைப்பதற்கு வழிவகுத்தது திருமதி இந்திரா காந்தி ஆட்சியில் இருந்தப்ப எமர்ஜென்சி காலத்து போது இந்த கல்வி என்றது மாநில பட்டியல் இருந்ததை ஒத்திசைவு பட்டியல், அதாவது அந்த கன்கரன்ஸ் லிஸ்டுக்கு கொண்டு போனதுனாலதான் இந்த சிக்கல். கண்டிப்பாக தமிழ்நாட்டுல ஆட்சியில இருந்த காலத்தை விட மத்திய அரசாங்கத்துல திமுக அதிக கால ஆட்சி பொறுப்புல இருந்திருக்கிறாங்க. அந்த அரசாங்கத்துல அமைச்சரவையில பொறுப்பு வாங்கி கொண்டு
திமுக ரொம்ப சௌகரியமா தங்களுடைய வளத்தை பெருக்கிக் கொண்டார்களே, மக்களுடைய இந்த உரிமைகள் மீது, கல்வியின் மீது, இந்த மாணவ செல்வங்களின் எதிர்காலத்தின் மீது அவங்களுக்கு அக்கறை இருந்திருக்குமே ஆனால், இந்த கல்வி பட்டியலை நீங்க இப்ப தெரு தெருவா நின்று கூவுகிறீர்களே, அதுல நியாயம் இருக்கா இல்லையாங்கிற விவாதம் வேற. ஏன் இதை நீங்கள் மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை? இதை மக்கள் கேட்கிறாங்க. இந்த பழி போடுவதற்கே மக்கள் எக்கேடுகட்டு நாசமா போனா பரவாயில்ல, எங்களுக்கு மத்திய அரசாங்கத்தை கை நீட்டி குற்றம் சொல்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்று சொல்வது எவ்வளவு கொடூரமான மனநிலைங்கிறத பாருங்க. இதுதான் திமுக. இதைத்தான் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் காஞ்சிபுரத்துல அந்த நெசவாளர்கள் அவர்களோட சொன்னாங்க, என் வண்டியை மறித்து இப்படி முறையிடுறாங்க, இதுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு தீர்வு கண்டு நீங்க கொடுங்கன்னு சொல்லி. அப்ப இந்த அரசாங்கத்திற்கு வரக்கூடிய வரி வருவாயாக இருக்கட்டும், இதர வகையில வரக்கூடிய அந்த வருவாயாக இருக்கட்டும், அது எப்படி செலவழிக்கப்படுகிறது என்று யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு நிலுவை இருக்கு. நீங்க மக்கள் மீது வரி சுமையையும் கட்டண சுமையையும் விலைவாசியையும் தொடர்ந்து ஏற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். எதையாவது எங்களுக்கு நீங்க அந்த வரி என்னவாக நாங்க செலுத்துகிறோம், நீங்கள் எனக்கு என்னவாக திருப்பி தருகிறீர்கள் என்று பார்த்தால், சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய சாலைகளே அதற்கு வாழும் சாட்சி. பள்ளம் நோண்டப்படாத சாலைகளே கிடையாது. அது மெட்ரோ பணிகளுக்காக இருக்கலாம், அது ஒரு தனி கதை. மெட்ரோல இவர்கள் செய்து வைத்து குழப்பி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கதை தனி. நீங்க அவசர அவசரமாக பல்வேறு நகரங்களை தமிழ்நாட்டுல மாநகராட்சிகளாக அறிவிச்சிருக்கிறீங்க. அப்ப மாநகராட்சியா அந்த நகரத்தை தரம் உயர்த்துவதற்கு உங்கள்ட்ட என்ன நிதி ஆதாரம் இருக்கு? கண்டிப்பாக. ஆனால் மக்களுக்கு எந்த வசதியும், ஒரு மாநகராட்சிக்கு தேவையான வசதியை செய்து கொடுக்காமல் அறையும் குறையுமாக அங்க நாங்க பாதாள சாக்கடை போடுகிறோம் என்று சொல்லி முதலில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய சாலைகளை பிளந்து போடுவது மட்டும்தான் திமுக தமிழ்நாடு பூரா செய்யறாங்க. இதுல என்ன ஒரு சூட்சுமம் மறைந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த அரைகுறை வேலைகளுக்கு இவர்கள் ஒதுக்கக்கூடிய பணத்திலிருந்து திமுகவினர் பெரும் பகுதியை அவர்கள் தங்களுக்கு ஆதாயமாக கொள்ளையடித்துக் கொண்டு போகிறார்கள் என்பதனாலதான் இவ்வளவு நிதி நெருக்கடியிலும் கண்ணை மூடிக்கொண்டு, அந்த உண்மையிலேயே அவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறதா, அந்த நகரத்தை மாநகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்கிறதா, கோரிக்கை இருக்கிறதா என்று பார்த்தால் பெரும்பகுதியில் அப்படி இல்லை. அவசர அவசரமாக மாநகராட்சியாக அறிவித்து விட்டு அங்க செலவு செய்வதற்கு கதவுகளை திறந்து விட்டு அந்த பணத்தை கொள்ளையடிக்கின்ற வேலையை திமுக கணக்கச்சிதமாக செய்து வருது. இன்னைக்கு சென்னை மாநகராட்சியில புதிதாக சேர்க்கப்பட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய பிற ஊராட்சிகள், பிற உள்ளாட்சி அமைப்புகள்ல இருந்து வந்த பகுதிகள்லாம் பாதாள சாக்கடை என்று சொல்லி இன்னமும் சாலைகள் சரிவர போடப்படாமல், மழை பொழிந்தால் இருசக்கர வாகனங்கள் அதுக்குள்ள புதைவதும், நடந்து போகின்ற மக்கள் அதுக்குள்ள சிக்கி விழுவதும் தொடர்கதையாக இருக்கிறது. இதோ மழைக்காலம் நெருங்கி விட்டது, அடுத்த மாதம் மழை தொடங்கிவிடும். இன்னை வரைக்கும் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள், சென்னையில பாதாள சாக்கடைக்கு என்று தோண்டப்பட்ட சாலைகள் எத்தனை சாலைகள் சரி செய்திருக்கிறாங்கன்னு பாருங்க. இதை விட மோசமாக தமிழ்நாட்டினுடைய பிற பகுதிகளே இருக்கு என்பதுதான். இந்த அவலம் தான் திமுகவினுடைய கொள்ளைக்கு சாட்சியாக இருக்கிறது என்பதை என்னுடைய முதல் கட்ட கருத்தாக பதிவு. ரொம்ப சிறப்பா பேசியிருக்கீங்க இளந்தமிழ். அம்மாவுடைய அந்த பேட்டியினுடவும் அதையும் சேர்த்து கடந்த காலங்களிலும் தற்போது திமுகவுடைய அவல நிலையை ரொம்ப தெளிவா சொல்லுகிறீங்க. இந்த விளம்பர திமுகவினுடைய அவல ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு. கண்டிப்பா. அண்ணா அவர்கள் இருந்த காலத்துல தமிழ்நாடு தலைநிமிர்ந்து இருந்தது. அண்ணாவின் மறைவிற்கு பின்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்ட பிறகு திமுக ஆட்சியை பற்றி கனவு கூட காண முடியவில்லை. தலைவர் மறைவுக்கு பின்னாலும் இப்போது அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பின்னாலும் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இப்படித்தான் திமுக ஆட்சிக்கு வர முடியுமே தவிர தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் திமுக மீது நம்பிக்கை வைத்ததே கிடையாது. இவர்களும் திமுக காரர்களும் நம்பிக்கையை பெற வேண்டும் என்ற எந்த நோக்கத்தோடும் செயல்படுவது கிடையாது. இவர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த நம்முடைய விருந்தினர்கள் எல்லோரும் குறிப்பிட்டதை போல தமிழ்நாட்டுல எவ்வளவு அவலம் நடந்தாலும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு மகுடம் சூட்ட வேண்டும் என்பதில் மாத்திரம்தான் கவனம் இருக்கிறது. அதனால் தான் இந்த மாதிரியான உள்நோக்கம், தீய உள்நோக்கம் இருப்பதனால் தான் திமுக ஆட்சியில் எப்போதுமே அண்ணாவின் காலத்திற்கு பின்னால எந்த நன்மையும் நடக்கவில்லை. இது மாற வேண்டும் என்றால் கழகம் ஒன்றுபட வேண்டும். அண்ணன் துரைக்கருணா அவர்கள் சொன்னதை போல கழகம் ஒன்றுபட வேண்டும். நாம் இந்த வாய்ப்பை மீண்டும் திமுக கொடுத்து விடக்கூடாது என்பதுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது என்பதுதான் என்னுடைய நிறைவு கருத்து.